ஆஸ்திரேலிய தாக்குதலும் யூத எதிர்ப்பு மனநிலையும். ஆஸ்திரேலியாவில் யூத மத கொண்டாட்ட நிகழ்வின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் உலகத்தை அதிர வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் யூத எதிர்ப்பு மனநிலை அதிகரிப்பதன் சாட்சியம் என குரல்கள் எழுந்திருக்கின்றன. டிசம்பர் 14 அன்று மாலை நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் தலைநகரான சிட்னியில் போண்டி கடற்கரையில் யூத மத பண்டிகையான ஹனுகா கொண்டாட்ட தினத்தின் போது திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. 8 நாள் ஹனுகா திருவிழாவின் தொடக்கத்தை கொண்டாடும் சானுகா பைதீசி நிகழ்வுக்காக கூடியிருந்த நூற்றுக்கணக்கானோரில் 16 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை நடத்திய ஒருவர் சம்பவ இடத்திலேயே காவலர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். மற்றொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போனரிக் பகுதியில் வசித்து வந்த சாஜித், அவரது மகன் நவீத் அக்ரம் ஆகிய இருவரும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட பல வியாபாரியான சாஜித் 10 ஆண்டுகளாக உரிமம் பெற்ற துப்பாக்கியை வைத்திருப்பவர் என்று கூறப்படுகிறது. நவீத் அக்ரம் IS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்தவர் என தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் போது அகமது அல் அகமது என்கிற மளிகை கடைக்கார உரிமையாளர் தீரத்துடன் செயல்பட்டு ஒரு பயங்கரவாதியின் கையிலிருந்து துப்பாக்கியை பறித்ததால் மேலும் பலர் கொல்லப்பட இருந்த அபாயம் நீங்கியது. 1996 டாஸ்மேனியா மாகாணத்தில் ஆர்தர் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 35 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இப்படியான வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததில்லை. அதே வேளையில் அக்டோபர் 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் தொடங்கியதிலிருந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஜெப ஆலயங்கள், கட்டிடங்கள், கார்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் அங்கு யூத எதிர்ப்பு மனநிலை அதிகரித்து வருவதை காட்டுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. யூத எதிர்ப்பை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் எதுவும் செய்யவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பகிரங்கமாக விமர்சித்திருக்கிறார். ஆர்தர் துறைமுக தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி உரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன. அதன் பிறகு இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஆஸ்திரேலியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சாஜித்திடம் உரிமை பெற்ற 6 துப்பாக்கிகள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதை அடுத்து துப்பாக்கி தொடர்பான சட்டங்களில் நிச்சயமாக மாற்றங்கள் செய்யப்படும் என்று பிரதமர் அல்பனீஸ், நியூ சவுத் வேல்ஸ் தலைமை அமைச்சர் கிறிஸ் மின்ஸ் ஆகியோர் உறுதியளித்திருக்கிறார்கள். இதற்கிடையே காசா போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் தாமதமாவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அமைதி திட்டத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் மீறல்களில் ஈடுபட்டதாக இஸ்ரேலும் ஹமாஸும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டுகின்றன. ஹமாஸ் தலைவர்களை அழித்தொழிக்கும் பணிகளை இஸ்ரேல் தொடர்கிறது. இத்தகைய சூழலில் யூத எதிர்ப்பு மனநிலையுடன் நடத்தப்படும் இத்தகைய தாக்குதலால் மீண்டும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அதிகரிக்க கூடும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இத்தகைய நச்சு சூழல் வளர சர்வதேச சமூகம் அனுமதிக்க கூடாது. கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டால்தான் பயங்கரவாத செயல்கள் நிகழாமல் தடுக்க முடியும் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.